அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு ஓவிய கண்காட்சியோட சேர்ந்து ஆபரண கண்காட்சியும் நடைபெற்ற விடயத்தை பற்றி கதைக்க போகிறேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்க ஊரில், அதாவது கரியர் சோசனில், கோடை விடுமுறைக்கு இரண்டு பெண்மணிகள் இணைந்து, இரண்டு வெளிநாட்டு, அதாவது பிரெஞ்சு நாட்டு பெண்மணிகள் இணைந்து வித்தியாசமான ஒரு கண்காட்சியை செய்திருந்தார்கள். ஒருவர் ஓவிய கண்காட்சியையும் இன்னொருவர் தான் செய்த ஆபரணங்கள் கண்காட்சிகளையும் காட்சிப்படுத்தி இருந்தார். ஒருவர் ஓவியர், ஒருவர் அந்த நகை செய்யும் ஒரு தொழிலை வச்சிருந்தவர். அவர் தனக்காக இவர் தனியாக அத்திலியை வச்சு அந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு பெண்மணி. அவர்கள் இருவருடைய கண்காட்சியை பற்றி தான் கதைக்க போறேன். வாங்கோ. வாயிலேயே ஓவிய கண்காட்சியின் அழைப்பிதழை ஒட்டியதோடு ஒரு ஓவியத்தையும் அதில் பதிவிட்டிருந்தார்கள். சிறிய ஒரு மண்டபத்தில் தான் இந்நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இரு பெண்மணிகள் இணைந்து செய்த ஒரு ஓவிய கண்காட்சி என்பதால் துல்லியமாகவும் மிக அழகாகவும் அந்த ஓவிய கண்காட்சி இருந்தது. இந்த காணொலியின் முதலாவது பாகத்துல செலியா பபாசியோ என்ற ஒரு ஓவியருடைய ஓவியங்களை பார்ப்போம். அந்த ஓவியங்களை பார்த்த பிறகு இரண்டாவது பாகத்தில் நாங்கள் நத்தாலி தி சான்க்வா என்ற பெண்மணியினுடைய ஆபரண வடிவங்களை பற்றி பார்ப்போம். வாங்க முதல்ல ஓவியங்களை பார்ப்போம். வாருங்கள், மண்டபத்துக்குள்ளே நுழைந்து எப்படி அந்த ஓவிய கண்காட்சியும் அந்த ஆபரண கண்காட்சியும் இருக்குது என்று பார்ப்போம். கரியர்சோசன் என்னும் ஒரு ஊர் மிக பழமை வாய்ந்த ஊர். அது தனது பழமையை மிக அற்புதமாக பாதுகாத்து வருகிறது. அங்கு இருக்கும் லவ்ரி என்ற ஒரு இடத்தில் தான் இந்த ஓவிய கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லவ்ரி என்பது ஆரம்ப காலத்தில் வீடுகளில் வாஷிங் மிஷின் இல்லாத பொழுது எல்லா ஊர் மக்களும் இணைந்து இந்த இடத்தில் தான் வந்து தங்களுடைய ஆடைகளை துவைப்பார்களாம். அந்த இடம் இன்று வரை பக்குவமாக பாதுகாத்து வரப்படுகிறது. இப்பொழுது அந்த மண்டபத்தை ஓவிய காட்சி மண்டபமாகவே பயன்படுத்தி வருகிறார்கள். இன்றைய ஓவியராக விளங்கும் செசிலியா அவர்கள் நீல வர்ணத்தையே அதிகம் பயன்படுத்தியிருக்கிறார். நீல வர்ணத்தையும் வெள்ளை வர்ணத்தையுமே தன்னுடைய ஓவியங்களில அதிகம் பயன்படுத்தியதை பார்க்கக்கூடியதா இருக்குது. அது மட்டுமல்லாமல் அவருடைய ஒவ்வொரு ஓவியங்களின் விலைகளையும் அருகிலேயே பதிவிட்டிருந்தார். ஒவ்வொரு ஓவியங்களுக்காக தான் செலவழித்த நேரம், தன்னுடைய கற்பனை இந்த உலகத்தை தாண்டி, இயற்கையை தாண்டி வேறெங்கோ சென்று தான் இன்னொரு இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுதுதான் இந்த ஓவியங்களை வரைவதாகவும், அதாவது இந்த ஓவியங்களை வரையும் பொழுது தான் இந்த மண்ணிலை இருப்பதை உணர்ந்ததே இல்லை என்று சொல்றார். அதோட அவர் தன்னுடைய ஓவியங்கள்ல தங்க காகிதங்களையும் வெள்ளி காகிதங்களையும் ஒட்டியும் வரைந்திருக்கிறார். தங்க காகிதங்களோட விலை, வெள்ளி காகிதங்களோட விலை எல்லாம் மிக அதிகம்தான். அந்த வகையிலேயும் அந்த ஓவியங்கள் மிக விலை அதிகமானதாகவே இருக்கின்றது. எல்லா ஓவியங்களுமே மாடர்ன் ஆர்ட் போல இவை எல்லாம் எதை பேசுகின்றது என்று புரியாத வண்ணமாகவே இருந்தன எனக்கு. அவருடைய ஓவியங்களை பார்க்கும் பொழுது விண்வெளியில் நிற்பது போலதான் தோன்றியது. ஆனால் அவர் கூறிய ஒவ்வொரு விடயங்களும் கருத்துகளும் வேறுபட்டிருந்தன. எனக்கு என்ன புரிந்தது என்று சொன்னால், ஒவ்வொரு ஓவியர்களும் மண்ணில் வாழும் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை வாழ்வதில்லை என்று. செசிலியா ஆரம்ப காலத்துல ஓவியங்கள் வரைகிறது பழக்கம் இல்லை என்று சொல்லியும், சில காலமாகத்தான் தான் ஓவியங்கள் வரைய தொடங்கியதாகவும், ஓவியங்கள் வரைய தொடங்கிய காலத்திலிருந்து தன்னுடைய மனநிலை மிக அமைதியாக இருப்பதாகவும் கூறினார். உண்மைதான், கலை என்றாலே மகிழ்ச்சிதான். அதிலும் ஒவ்வொரு கலைக்கு ஒவ்வொரு வடிவமான மகிழ்ச்சி கிட்டும். நடனக்கலைஞருக்கு ஒரு மாதிரியும், வாய்ப்பாட்டு சங்கீதம் பாடுபவர்கள் அல்லது பாடல்கள் பாடுபவர்களுடைய மகிழ்ச்சி இன்னொரு மாதிரியும், ஓவியங்கள் வரையும் பொழுது கண்ணும் கையும் செயல்பட்டு கொண்டு இருக்கும் மனம் அமைதியாக அந்த ஓவியங்களோடு ஒன்றிணைந்து வரும். அப்படியாகத்தான் இந்த ஓவியங்கள் இருந்தன. ஒவ்வொரு ஓவியங்களையும் நிதானமாக நான் கண்டு கழித்தேன். அதிகமான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்படாமல் இருந்தமையால நிதானமாக அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றையும் ரசிக்கக்கூடியதாக இருந்தன. அது மட்டுமல்லாமல் ஓவியர் அங்கேயே நின்றமையால் அவர் ஒவ்வொரு ஓவியங்களுக்கும் விளக்கம் கொடுத்திருந்தார். எதற்காக நீல நிறத்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்தி இருந்தீர்கள் என்ற கேள்விக்கு தனக்கு பிடித்த வர்ணம் நீலம், அதோடு அந்த ஓவியங்களுக்கு அந்த வர்ணம் பூசும் பொழுது அழகாக இருந்ததாகவும் கூறினார். இப்படியாக ஒவ்வொரு ஓவியங்களை பற்றியும் அவர் கூறிய விளக்கங்கள் இந்த மண்ணில் இல்லாத விடயங்களை, விண்வெளி போன்ற விடயங்களை வரைந்திருப்பதாகவும், தன்னுடைய மன ஓட்டத்தில் கிட்டிய விடயங்களை கற்பனை செய்து வரைந்ததாகவும் கூறினார்.
அந்த ஓவியரும் மிக மகிழ்ச்சியாகத்தான் அந்த நேரத்தில் இருந்தார். அவரைப் போல அவருடைய ஓவியங்களை கண்ட எங்களுக்கும் மிக மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. Des photos, tu vois le violet, Ouais, le jaune, là-bas, il est beau. c'est une peinture à moi et j'ai mis un petit oiseau qui est sympa. Ouais. J'aime bien essayer d'influer sur des sculptures différentes, tu vois, comme celle qui est à l'entrée. C'est un... On dirait que vous allez partir directement. Moi, je suis partie. Allez-y. Ça marche? Ah, si, ça marche. C'est mieux, il faut revenir quand il fait nuit. Oui. என்ன நேயர்களே, இந்த ஓவியங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வித்தியாசமான வர்ணங்களை கொண்டு வண்ணங்களை கொண்டு இந்த ஓவியங்களை அவ வடிவமைச்சிருக்கிறான். அதனுடைய விலைகளையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக அதிகமான விலை தான். 2வது பாகத்தில் நத்தாலி து சங்க்ஹுவா என்ற பெண்மணியினுடைய நகைகள், அதாவது அவ தன்னுடைய தனிப்பட்ட கற்பனை வளத்தோட அந்த நகைகளை செய்கிறா. அவ பல விதமான கற்களை கொண்டு அந்த நகைகளை செய்கிறா. அந்த கண்காட்சியை அடுத்த 2வது பாகத்தில் பார்ப்போம். வணக்கம்.